Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Nemathi Property Management. Contact 7667008999. 47வது புத்தக கண்காட்சியினுடைய 9வது நாள் அண்ணன் பொன்னியின் அவர்கள் திரைப்படத்தில் வாசிப்பின் சரணங்கள் என்று கல்கியில் ஆரம்பித்து கொத்தமங்கலம் சுபியில் ஆரம்பித்து பாலாசார் காக்கா முட்டை மணிகண்டன் வரை பதிவு செய்துவிட்டு போயிருக்கிறார். எத்தனையோ சபையில் பேசினாலும் கூட சென்னையில் நடக்கிற இந்த பெரிய திருவிழாவில் பேசுவதற்கு உண்மையிலேயே ஒரு பாக்கியம் இருக்க வேண்டும். அவன் ஒருவால் அவன் தாழ் வெளியுறுதி எனக்கு இன்றைக்கு கிட்டியிருக்கிறது. ஏனென்றால் இந்த இன்விடேஷன்ல பார்த்தா தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற பேச்சாளர்கள், சிந்தனையாளர்கள், சாலமன் பாப்பாயாவில் தொடங்கி சுதேசிவன் தொடங்கி தமிழறிஞர் தொடங்கி பருவின் சுல்தானா, பாரதி பாஸ்கர் சகோதரி பாரதி பாஸ்கர் கரு பழனியப்பன், எத்தனையோ பேர் பேசியிருக்கிறார்கள், பேசப் போகிறார்கள். இங்கே எதிரே என்னுடைய நெஞ்சுக்கு இருக்கிற நெருக்கமான நண்பர் பிருந்தா சாரதி அவர்கள் பெரிய எழுத்தாளர், சிந்தனையாளர், கும்பகோணத்திலிருந்து வந்து சென்னையில லிங்குசாமி அவர்களுடைய நிழலாக இன்றைக்கு இருக்கிறார். தமிழ்நாட்டின் தலை சிறந்த பேச்சாளர் சதீஷ்குமார், எவ்வளோ பேர்லாம் தன்னை வெளிக்காட்டிக்காம அமைதியாக அப்படி உட்காந்துட்டு போயிடுவாங்க. சரி, என்ன திடீர்னு முருகன் கேட்டாரு, என்ன நீங்க பேசுறீங்க, தலைப்பு டக்குன்னு சொல்லுங்க அப்படின்னார் ஃபோன் பண்ணிட்டு. சரி, திருமூலரின் தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொன்னேன். ஏன் இன்னைக்கு திருமூலரை நம்ம பேசுறோம்? சைவ திருமுறையில 12 திருமுறை, அதில் 10வது திருமுறை திருமந்திரம் திருமூலர் எழுதியிருக்கார். எல்லாம் ரைட். இன்னைக்கு அது தேவைப்படுகிறது. திருமூலர் அன்பே சிவம். உண்மையிலே கமலஹாசன் அன்பே சிவன் டைட்டில் திருமூலருக்கு தான் ராயல்டி கொடுக்கணும். அதே மாதிரி நாயகனாய் என்ற நந்தகோபாலம், அந்த நாயகன் டைட்டிலுக்கு ஆண்டாளுக்கு தரணும். எத்தனையோ யுகங்கள் மாறிடுச்சு, எவ்வளோ வருஷம் மாறிடுச்சு. இன்னும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், எல்டர் ஸ்டேட்ஸ்மேன் மூதறிஞர் ராஜாஜி, காமராஜர், எவ்வளவோ தலைவர்கள் வந்தாலும் இவர்கள் தான் இன்றைக்கும் பேசுகிறார்கள், பேசப்படுகிற பொருளாக இருக்கிறார்கள். அதை போல சைவத்தில் காரைக்காலமையார், வேணுவத்தில் ஆண்டாள் இந்த சமூகத்தை காதலித்தார்கள். இன்னைக்கு அன்பு குறைஞ்சிருக்கு. அதனாலதான் நான் ஒரு பத்திரிகையாளர். காலையில பத்திரிகை படிக்கும் போது மாநிலத்தின் செய்திகள், மத்திய அரசு செய்திகள், ஸ்போர்ட்ஸ் பார்த்துட்ட விட இப்ப கடந்த 10 வருடங்களா கிரைம் நியூஸ் தான் அதிகமா இருக்கு. காரணம் சகிப்புத்தன்மை இல்லை, பொறுமை இல்லை. பெங்களூர்ல சிஇஓவா இருக்கிற அந்த பேரை கூட எழுதி எடுத்துன்னு வந்திருக்கேன், சுத்தானா சேத்துன்னு. அவங்க கோவாக்கு போயிருக்காங்க. முந்தானத்தில் நடந்த செய்தி, கணவனுக்கும் மனைவிக்கும் உறவுல விரிசல், அது பிரிவை நோக்கி போயிட்டு இருக்கு. 4 வயசு பையனை யாரும் வச்சுக்கிறதுன்றதுல கோவால ரூம் எடுத்து அந்த பையனை, அந்த பெற்ற தாயினும் சாலப்பறிஞ்சான், பெற்ற தாயினும் ஆயின செய்யணும், கருணையே வடிவானவள் தாய். அந்த 4 வயசு பையனை அங்க கொலை செய்து விட்டு ஃபிளைட்ல வராம சூட்கேஸ்ல அந்த பாடியை வச்சு கார்ல வரும்போது கர்நாடக மாநிலத்தில் சித்ரதுர்கான்ற ஒரு ஊர்ல அதை கண்டுபிடிச்சு திருப்பி கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்தி நீங்க செய்தி நடந்தது சிஇஓ. அப்ப எங்க போயிட்டு இருக்கு இந்த சமூகம்? நீ பாட்டுக்கு திருமூலர்ன்ற, திருவாசகன்ற, அன்புன்ற, நாடு எங்கடா போயிட்டு இருக்கு? ஆனால் நண்பர்களே, இப்படி ஒரு செய்தி இருந்ததுன்னா இன்னொரு செய்தி இங்க இருக்கு. நிழல் இருந்தால் நிச்சல், வெயில் இருந்தால் மழை, பகல் இரவு. மதுரை மாவட்டத்தில் மேலூர் பக்கத்தில் இருக்கிற கொடிக்குளன்ற கிராமத்தில் தன்னுடைய கணவனையும் இழந்துவிட்டு, தன்னுடைய மகளையும் இழந்துவிட்டு, 1 ஏக்கர் 42 சென்ட் நிலத்தை 4 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள நிலத்தை அரசு பள்ளிகளில் தரம் உயர்த்த வேண்டும் என்று ஒரு சாதாரண பெண்மணி கொடுத்திருக்கிறார். அதுவும் இந்த தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. அன்பு, கருணை, நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். ஆர்க்கும் இடுமின் அவரிவர் என்னின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றின் வேட்கை உடையீர் விரைந்து உண்ணாதீர்கள் காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிவினும். நீங்க திருமூலர்லாம் ஏன் இன்னைக்குன்னா எத்தனை யுகம் ஆனாலும் ஒரு திருமூலர், என்னை நன்றாக இறைவன் படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறுன்னு சொன்னார் அவர். அப்ப பிரிண்டிங் பிரஸ் கிடையாது, பேனா கிடையாது, ஒன்றும் கிடையாது. தரங்கம்பாடி போறையாரில் ஆங்கிலேயர் வந்த பிறகுதான் நம்ம ஊர்ல பிரஸ்ஸே பிரிண்டிங் எழுத்தெல்லாம் வந்தது. ஓலைச்சுவடில் எழுதினேன்.
நான் ஏன் இந்த திருமந்திர பாடலை இப்ப சொல்றேன்னா, ஆர்க்கும் இடுமின் அவரிவர் என்னும் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றணும். பசியும் வரானா எல்லாருக்கும் சாதம் போடு. மாமன் மச்சான் வேண்டாதவன், ஜாதி பார்க்காத, இனம் பார்க்காத, மொழி பார்க்காத, ஆர்க்கும் இடுமின் அவரிவர் என்னும் பார்த்திருந்து உண்மையா 2 பேர் வராங்க, அவனுக்கு சாதம் போட்டு ஒன்றை இருக்கிறத போட்டு சாப்பிடு. உடனே கதா தாப்பா போட்டு சாப்பிடாங்க. எவனாவது வந்துட போறான்னு சொல்லி சீக்கிரம் சாப்பிடாங்க. சரி, இது யார்கிட்ட நீ கத்துக்க போற? மனிதர்கள்ட்ட. அந்த மனிதர்கள்ட்ட வந்து கத்துக்க அதுக்கு அவர் அதெல்லாம் தாண்டி போயிட்டார். காக்கை கரைந்தென்னும் காலம் அறிந்தினோம். ஒரு காக்கைக்கு சாதம் வச்சு அதை உண்டு சாப்பிடாது. அது எல்லா தன்னுடைய இணைகளையும் கூப்பிட்டு சாப்பிடும். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்கும் திருமூலர் படிச்சுட்டு நான் உண்மையிலே கண் கலங்கினேன். நேரால பேசினேன். 10 நாள் கூட ஆயிருக்காது. என்னுடைய நெஞ்சம் கவர்ந்த நண்பர் புரட்சி கலைஞர் காலம் சென்ற கேப்டன் அவர்களை இந்த திருமந்திரத்தை படிக்கும் போது அந்த கோயம்பேடிலிருந்து அவருடைய உடல் அவருடைய விருகம்பாக்கம் வீட்டிலிருந்து கோயம்பேடு போய் தீவுத்தொடல் போய் தீவுத்தொடல்ல இந்த திருப்பி கோயம்பேடுக்கு வந்து அவருடைய அலுவலகத்தில் அடக்கம் செய்யவர்களை நேரலையில் இருந்த வர்ணனை செஞ்சேன். எவ்வளவு கூட்டம், எவ்வளவு மனிதர்கள், ஜாதியா மதமா மொழியா என 30 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னை தேடி வருகிற அத்தனை பேருக்கும் தன் அலுவலகத்தில் சோறு போட்டார். ஜாதி பார்க்கல, மதம் பார்க்கல, மொழி பார்க்கல. அவர் திருமூலர் படிக்கல, திருவாசகம் படிக்கல, திவ்ய பிரபந்தம் படிக்கல, மார்க்சிங் படிக்கல, ஓசிமின் படிக்கல, கன்ஃபூசியஸ் படிக்கல, ஏங்கல்ஸ் படிக்கல, எமர்சன் படிக்கல. வரலாற்று பாடத்தை படிக்கவில்லை, வாழ்க்கை பாடத்தை படித்தான். அதனால்தான் எம்ஜிஆர் பேசப்படுகிறார், விஜயகாந்த் பேசப்படுகிறார். இவர் சொன்னார், எல்டாம்ஸ் ரோட்ல நான் பாலாவு நானும் ரூம் விட்டார். பாலாவினுடைய நாச்சியார் படத்துல நடிச்சேன். இப்ப அவருடைய வணங்கான் படத்துல நடிச்சிட்டு இருக்கேன். என்னால 2 மணி நேரம் மைக்கில் பேச முடியும், அரசியல் பேச முடியும், எல்லா தலைவர்களோடும் நெருக்கமா பழக முடியும். பாலாசார் படத்துல ஒரு சீன் டேக் வாங்குறதுக்குள்ள உயிர் போயிடு. அது பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கிறார். அப்பதான் அந்த வடிவம் காவி முழுமையா வரும். நான் எதுக்கு இத தேமுதிக தலைவருக்கும் திருமூலருக்கு என்னடா சம்பந்தம் நீங்க கேட்கலாம். அவர் அன்பு செய்தார். அந்த ஆர்க்கும் இடுமின் அவரிவர் என்னும் பார்த்திருந்து உண்மை, அதுதான் வள்ளலார் எடுத்தார். வள்ளலாருக்கு பிடித்த நூல் திருவாசகம். வள்ளலாருக்கு பிடித்த ஒரு கேரக்டர், ஒரு ஆளுமை உள்ளவர் திருஞான சம்பந்தர். இடரினும் தளரினும் ஒரு நோய் தொடரினும் உன் கடல் தொழுது என்னால் அப்பப்போ புதுக்கோளை கைமாற முடியாது, ஒரே தலைவன் ஒரே கொள்கை அப்படின்னார் அவர். திருஞான சம்பந்தரையும் சுந்தரரையும். அப்புறம் சுந்தரருக்கு சேருமான் நண்பர், எனக்கு எதிர்விட்டுக்காரன் நண்பனா இருக்க மாட்டேங்கிறான். அன்னை பராசக்தி ஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்தாங்கன்னா அந்த தகுதி அவருக்கு இருந்தது. இவ்வளவு 900 அரங்குகள், லட்சக்கணக்கான புத்தகங்கள், என்ன செய்யுது, என்ன மெசேஜ் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அறிவு வளர்க்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதயத்தில் ஈரம் வேண்டும், அன்பு வேண்டும், நேசிக்க வேண்டும். நேசிக்கிறவர்களே நேசிக்கப்படுவார்கள், பைபிள் சொல்லுது. ஏன் இன்னைக்கு காமராஜரை பத்தி பேசுற? 3/4 கை சட்டைக்கும் 1 வேட்டிக்கும் தன் தனி மனித சேவைகளுக்கு சுவரடித்துக் கொண்டவன், இல்லாலும் இல்லால் இல்லை என்ற இயக்கமும் இல்லால் காதலைய அரசியலுக்கு கரைத்து விட்ட கங்கஜவன். சென்றலே தென்பொழிவு மலை சாரலே தங்கமே தமிழே பழனிமலை ஆண்டுகளில் கூட ஓடி இருக்கும், உன் கையில் அது கூட இல்லைன்னா. கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு பேப்பர்காரன் தட்டுறாங்கன்னா, வீட்டில் இன்கம் டாக்ஸ் தட்டுறாங்கன்னா, பால்காரன் தட்டுறாங்கன்னா, யார் தட்டுறான், செலவுக்காரன் தட்டுறான்னா, காலிங் பில் அடிச்சாலே கஷ்டமா இருக்கானா, அவர் அதை பத்தி கவலையே போடல. இந்த சமூகத்தை நேசித்தார் அவர். அதனாலதான் இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாழும்போது வாழ்க்கை இல்லை, உயிரோடு இருப்பதா வாழ்க்கை, உயிர்ப்போடு இருப்பதுதான் வாழ்க்கை. திருமூலர் தான் சொல்லுகிறார். நீ வந்து மரம் உருவி கட்டியிருக்கேன், நான் பட்டை அடிச்சிருக்கேன், நான் சாமியை பார்த்துட்டேன், அதெல்லாம் கிடையாது. உள்ளத்து ஒருவனை உள்ளொரு ஜோதியை உள்ளம் விட்டு ஓரடி நீங்க ஒருவனை உள்ளமும் தானும் ஒன்றாக இருப்பதும் உள்ளம் அவனை ஒருவரை அவன் உள்ளத்துல இருக்காண்டாதான். நான் சாமியை பார்த்துட்டேன், அதெல்லாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிறார் அவர். ஆர் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் இந்த அகால நீளத்தை, பேரறியாத பெருஞ்சுடர் கொண்டதில் வேற அறியாமை விளம்புகின்றேன். அந்த பேரறியாத பெருஞ்சுடர் என்பதைத்தான், அந்த வரிகளைத்தான் வள்ளலார் எடுத்தார். அதுதான் அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை தனிப்பெரும். வள்ளலார் மாதிரி ஒரு கேரக்டர் வாழ முடியும். 50 வயசு தான் வாழ்ந்தார்.
இங்க மகன் முக்கியம் இல்லை, மொழி முக்கியம் இல்லை, இனம் முக்கியம் இல்லை. திருமூலரை இன்றைக்கு நான் தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் அன்பு இல்லை. எத்தனையோ ஒரு 5-6 படத்துல வக்கீல் வேஷம் நடிச்சவங்க, நிறைய ஹைகோர்ட்ல இருக்கிற அட்வொகேட் ஃப்ரெண்டு, சில நீதிபதிகள் நல்ல நண்பர்கள். சபை நாகரிகங்கிறது பெயர் சொல்ல முடியாது, கூடாது. அவங்க எல்லாம் வருத்தப்படுற ஒரே விஷயம் என்னன்னா, எல்லாம் நம்ம புக்கு படிக்கிறோம், செல்லு பார்க்குறோம், கூகுள் மேப் போடுறோம், எங்கேயோ இருக்கு அமெரிக்கா பக்கத்தில் இருக்கிற ஊரை இங்கிருந்து டீல் பண்றோம். ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி மரத்தடியில் உட்காந்து ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு ஒரு கருத்தை படித்தவன்ட்ட உட்காந்துட்டு ஒரு அம்மா அப்பா வயசானவங்க நிற்பாங்க, இந்த அட்ரஸ் எழுதி போடுன்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு விஞ்ஞானம் கொண்டு போயிட்டு இருக்கு. ஆனால் மனித மனம் சுருங்கி கொண்டிருக்கிறது. அன்பு இல்லை. நீங்க நம்ப மாட்டேங்க, குடும்ப நல நீதிமன்றம் இப்ப கிரைம் கேஸை விட சிவில் கேஸை விட குடும்ப நல கோர்ட்ல ஃபேமிலி கோர்ட்ல கூட்டம் அள்ளுது. எங்க பார்த்தாலும் அங்க சேர்ந்து வாழ்வு. நான் இருக்கப்பட்டு ஒரு படம் நடிச்சேன். எதுக்கடா சினிமாவோட கம்பைன் பண்றேன், திருமூலரை தேமுதிக சினிமாவும் இல்லை. ஒரு அற்புதமான யுவராஜ் தயாளன் நல்ல டைரக்டர், நெட்ஃபிளிக்ஸ்ல சூப்பர் ஹிட்டா போயிட்டு இருக்குது. 1000 காரணம் இருக்கலாம் புரியறதுக்கு, ஒரு காரணம் இருக்கலாம் சேர்ந்து வாழறதுக்கு சொன்னார் அவர். அந்த படம் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது, கண்ணில் தண்ணி வந்துடும். இப்ப என்னன்னா எத்தனையோ லேடி அட்வொகேட் எல்லாரும் சொல்றாங்க, போக முடியல எங்களால ஃபேமிலி கோர்ட்டுக்கு. யாருக்கும் பொறுமை இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை. திருமூலர் பொறுமையாயிரு, சகிப்புத்தன்மையாயிரு, விட்டு கொடுப்பதும் கெட்டு போனதே இல்லை. நமக்கு அதெல்லாம் இல்லவே இல்லை. இன்னைக்கு நேற்று பார்த்தா நலம்பூர்ல பேப்பர்ல ஒரு இளைஞன் வருத்தமா இருக்கு. அதெல்லாம் சிந்திப்பதற்கும் பேசிப்பது. நீ பாட்டுக்கு திருமூலர் ஏதோ வந்து பேசிட்டு போற, நாட்டில் என்னடா நடக்குதுன்னு நீங்க கேட்கிற கேள்வி எனக்குள்ளேயே கேள்வி எழுப்பி நான் இந்த மேடையில பதில் சொல்றேன். நலம்பூர்ல 2 இளைஞர்கள் ஒருத்தனை கொண்டு ஒருத்தன் தூக்கல செத்து போயிட்டான். நேற்று பேப்பர் வந்திருக்கு, நேற்று செய்தி. எங்க நம்ம போறோம், கொலைன்றது என்ன, உருப்போட்டில் போய் காஃபி சாப்பிட்ற மாதிரி ஆகி போச்சு, ஒரு தோசை பார்சல் மாதிரி ஆகி போச்சு. ஒரு சின்ன தப்பு பண்ணா துடிச்சிடலாம். என்னெல்லாம் இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கு சமூகம், அதை மாற்றுவதற்குத்தான் நமக்கு திருமூலர் தேவைப்படுகிறார். இதை ஆன்மீகம் அதுக்குன்னு ஒரு சிட்டு கும்மியில போட்டு அடக்க முடியாது. சிவபெருமானை ஒரு குறியீடாக வைத்தார் அவர். நம்பி வழிகாட்ட நான் இருந்தேன் அவர். என்ன அவன் கெடுத்துட்டான், என்ன அவன் முன்னுக்கு வர முடியல, என்ன இவன் காலை பிடிச்சி எழுந்துட்டான், அதெல்லாம் இங்கே உடைன்றார் அவர். தானே தனக்கு பகைவனும் நட்டானும், தானே தனக்கு மறுமையும் உண்மையும். அப்புறம் ஒரு வார்த்தை போடுறார், தானே தான் செய்த வினைப்பையும் சொல்பானும், தானே தனக்கு தலைவனுமானும். உன்னுடைய நல குணங்கள் உனக்கு நல்ல நண்பர்கள், உன்னுடைய தீய குணங்கள் உனக்கு உன்னுடைய எதிரிகள். எவனும் உன்னை கீழே இழக்க முடியாது, எவனும் உன்னை மேலே வைக்க முடியாது. உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய திறமை, நீ இந்த மண்ணுக்கு வாங்கி கொண்ட இந்த வரம், இதுதான் உனக்கு இருக்குமே தவிர இந்த கம்பாரிசன் காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் ஒரு இயலாமை தான். அடுத்தவன் மேல குற்றச்சாட்டு சொல்லுகிறது இயலாமையால் சொல்லுகிறான், வெறுப்பால் சொல்லுகிறான். அன்னைக்கு ஒரு படித்தேன், விஜயகாந்த் பற்றி பேசும்போது, என்னுடைய ஆத்ம நண்பர் அவர். உழைப்பு இல்லாமல் வர முடியாது. 1984 மட்டும் 18 படம் எடுத்திருக்காரு. ஒரு அண்ணன் கதையில் ஒரு வருஷத்துல 18 படம் நடிக்கணும்னு எத்தனை நாள் அவர் ஷூட்டிங்ல இருந்திருக்கணும், எவ்வளவு நாள் தூங்காம இருந்திருக்கணும். ஏன்னா சாதாரண விஷயமா? இப்ப பேசும்போது சொன்ன, இந்த இடம் மண்மூடி போகலாம், அவர் கண்மூடி போகலாம், ஆனால் தமிழர் நெஞ்சங்களில் அவருடைய நினைவுகளை யாரும் ஒருபோதும் நீக்க முடியாது. எதுக்குன்னா அன்புதான். பசிக்கு சோறு, வரவனுக்கு தங்க இடம், முடிஞ்சது. எல்லாரும் என்ன டாடா பிர்லாவா, அம்பானி அதானியா, எல்லாரும் என்ன ஒரு ரெஃபரன்ஸோட மெட்ராஸ் வரான். ஒரு நம்பிக்கையும் ஒரு உற்சாகம். வாலியன்னு சொல்லுவார், ஊக்குவிக்கிறவனுக்கு ஊக்கம் கொடுத்தால் அவன் தேர்ச்சி வருப்பான். இந்த நாட்டில் இன்னைக்கு நமக்கு தேவைப்படுவது அன்பு. அந்த அன்பை எப்படி நீங்க வாசித்தால் தான் கிடைக்கும். அந்த புத்தகத்தை தேடி தேடி படிக்கணும். இந்த 900 புத்தகத்துல ஒவ்வொருத்தரும் சமூகத்துக்கு பாடுபட்டிருக்காங்க. மூட பழக்க வழக்கங்களையும் தனிமனித கேவலங்களையும் தகர்த்தெறிந்தார் தந்தை பெரியார், பகுத்தறிவு பகலவன். ஆனால் அந்த பெரியாரை காங்கிரசுக்கு அழைக்கணும் என்று அவரை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து, எருந்துருவோம் வடந்துருவோம் செந்துருவோம் வீரறிஞர் ராஜாஜி இறந்த போது அவருடைய உறவுகள் கூட, உற்றார் உறவுகள் கூட அவ்வளவு கதறி அழவில்லை. அந்த கைத்தறியை வைத்துக் கொண்டு மண்ணிலே தட்டி தட்டி கதறி எழுதார் தந்தை பெரியார். அதுதான் அன்பு வெளிப்பாடு. அதுதான் இந்த சமூகத்திற்கு இன்றைய தேவை. இங்க ஆண்டாள் புத்தகம் இருக்கிறது, அண்ணாவின் மாபெரும் தமிழ் கனவு புத்தகம் இருக்கிறது, பெரியார் புத்தகமும் இருக்கிறது, பெரியாழ்வார் புத்தகம் இருக்கிறது. ரெண்டுமே இன்னொரு கருத்து படிக்கணும்.
இங்க என்ன செய்யறோம் நம்ம இந்த சைடுனா அந்த பக்கம் கண்ண முடியும் போறோம், அதெல்லாம் போறோம். அதெல்லாம் தீண்டத்தகாது என்று எதுவுமே இல்லை. தீண்டினால் தானே ஸ்பரிசம் வரும், உணர்ச்சி வரும், முறவு வரும். இதெல்லாம் கம்யூனிஸ்ட் இருக்கு. வாயு மகாத்மாவா நல்ல கண்ணு உட்கார்ந்துருக்கார். இன்னைக்கு அவரை போல ஒரு கேரக்டர் பார்க்க முடியுமா? நம்ம ஊர்ல எல்லாரும் இருக்கான். நம்ம எப்பயுமே சீக்கிரம் நம்ம கெட்டதுக்கு தான் கண்ணு தெரியும். ஒரே நாள்ல பணக்காரன் ஆகலாம்னு பாக்குறோம், ஒரே நாள்ல பணக்காரன் ஆகலாம். ஆனா நீ நிம்மதியா வாழ முடியாது, உன் வாழ்க்கை நிம்மதியா இருக்காது. விகாரத்தும் போலுக்கும் போலன்னு நீ ஒழுக்கமா வாழணும். 10 நாள் நிம்மதியா இருந்தது 11ஆவது நாள் எங்க போறதுன்னு தெரியாம இருந்தோம். இந்த புத்தகம் நம்ம கேரக்டரை பில்டப் பண்ணும், கேஸ்டை பில்டப் பண்ணாது இந்த புத்தகம். நம்மை நாம் தெரிந்து கொள்வதற்கும், நம்மை நாம் உணர்வதற்கும், நம்மை நாம் நெறிப்படுத்திக் கொள்வதற்கும் இன்றைக்கு திருமூலர் தேவைப்படுகிறார். அவர் என்ன, எனக்கு திருமூலர்லாம் படிச்சுட்டு மறந்து போய் உட்கார்ந்தேன். யோகாவை பற்றி பேசியிருக்காரு, பிராணாயாம மூச்சு பயிற்சியை பற்றி பேசியிருக்காரு. 3000 பாடல்கள் 5000 வருஷத்துக்கு முன்னாடி. வருஷத்துக்கு ஒரு அந்த இடத்துக்கே போனோம். திருவாவூர்ல அவருடைய இடத்துக்கு போனோம். எத்தனையோ பாசுரங்கள். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் எண்ணும் போது ஒரு கைப்படி, யாவருக்குமாம் பிறருக்கு நல்லுரை தான். நீ இன்னும் பெருசா கனகாபிஷேகம் பண்ண வேணா, 100 கோடி திருப்பதி உண்டியில போட வேணாம். உன்னால இப்படிதான் சிவபெருமானுக்கு நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை போதும் நெஞ்சத்திலிருந்து நீங்காதான் தாழ் வாழ்க. மாணிக்கவாசகர் சொல்றாரு. போய் சின்னதா ஒரு குளிச்சுட்டு ஒரு வில்லுவத்தை போடு, பெருமாளா ஒரு துளசி போடு, ஒரு ஆத்திக்கீரைய எதை சின்ன உன் கையில இருக்கிற ஒரு கீரைய பசுமாட்ட கொடு. எதுவுமே முடியல, நீ நல்லா இருப்ப, சந்தோஷமா இருப்ப, உனக்கு ஒரு நல்ல காலம் வரும்னு சொல்லு. அவன்கிட்ட நெகட்டிவா பேசாத. பஸ் ஸ்டாண்ட்ல நின்னா கூட ஒரு பஸ் சீக்கிரம் வரும், நேற்று எல்லாம் கரெக்டாக தான் வந்திருக்கு சொல்லு. இல்ல பஸ் ஸ்டைக்கு பஸ்ஸா வரல, இப்பயும் நினைக்கிற அப்படிலாம் நெகட்டிவாவே பேசாத. இதெல்லாம் எந்த யார் பேசுன? அவர் என்ன லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல படிச்சார் திருமூலரும். மறந்து போறான். நமக்கு இருக்கிற பெரிய பேர் என்னன்னா, உலகம் முழுவதும் எவ்வளவு இலக்கியங்கள் வந்திருக்கு, எவ்வளவு வரலாறுகள் வந்திருக்கு. ஆனால் இங்க இருக்கிற மாதிரி ஒரு பெரிய அரசியல் தலைவர்கள், பெரிய ஞானிகள், மகரிஷிகள் யாரும் கிடையாது. திருவாசகத்துக்கு ஏன் திருவாசகத்தை உலகமே கொண்டாடுது? திருவாசகம் என்னும் தேன்றானே. சாமிகிட்ட போய் பட்டியல் படிக்காத மளிகை லிஸ்ட் மாதிரி லிஸ்ட் போட்டு கொடுக்காதங்கிறான். அப்ப என்ன பண்ணுறான்? வெறும கை கட்டி நில்லு. அதுக்கு ஒரு அழகான ஒரு திருவாசகத்திலே வருது. திருவாசகம் எவ்வளவு நாள் வேணாலும் பேசலாம். வேண்டத்தக்க வருவாயின்னு வேண்டாம் முழுவதும் தருவாயின்னா சாமி அவரு உனக்கு ஒரு பென்ஸ் கார் கொடுங்க நினைப்பார். நம்மளால ஒரு சைக்கிளுக்கு அப்ளிகேஷன் போடுவோம். இவன் லெவலுக்கு தான் சிந்திப்பான். பேசப்பட்டேன் நடிகாரு திருநீரே, பூசப்பட்டேன் புதலரால் உன் அடியான் என்று, ஏசப்பட்டேன் இருந்திருந்தும் அமையாதால் ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உனது அடியேன். என்ன சொல்றார்? குடிப்பதில் இருக்கிற மகிழ்ச்சி குடிப்பவனுக்கும் மகிழ்ச்சி, கொடுப்பவனுக்கும் பெருகவனுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஈதல் இசைப்பட வாழ்தல் அதெல்லாம் ஊதியம் இல்லை இருக்கிறார் வள்ளுவர். அந்த ஈதல் கொடுக்கணும், கொடுத்து சிறக்கணும். எல்லாரும் அன்பு பற்றி தான் பேசுற. ஆழ்வார்களோ நாயன்மார்களோ அன்பாவாய் ஆரமுதமாவாய் அடியேனுக்கு இன்பாவாய் எல்லாமும் நீயாவாய் பொன்பாவை கேள்வா கிளறொழியன் கேசவனை கேடின்றி ஆழ்வாய் கடியன் நானால். அந்த அன்பை போதிப்பது, சக மனிதனை நேசிப்பது. எல்லாரும் சம்பாதிக்கிறா, எல்லாரும் போறான், ஐடி ஃபீல்டு எல்லாம் இருக்கான், உலக தத்துவம் பேசுறான். ஆனா ஈகோ, அந்த ஆணவம், அந்த மாயை சிறையை தூக்கி போடுங்கிறான், கிழிச்சு எதுங்கிறான். அதுக்குதான் இந்த புத்தகங்கள் தேவைப்படுகிறார். திருவாசகம் தேவைப்படுவது, திருமூலர் தேவைப்படுகிறார், ஆழ்வார்கள் தேவைப்படுகிறார்கள், பெரிய அரசியல் தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள். தன்னை எரிய தனக்கு ஒரு கேடு இல்லைனார். அதுக்கப்புறம் நீங்க உன்னை உணர்வு இதெல்லாம் எப்ப சொன்னார்? திருமூலர் வாழ்ந்த காலம் என்ன? எல்லாம் என்ன தன்னை எரிய தனக்கு ஒரு கேடு இல்லை அப்படின்னா உன்னை நீ உடனே அறிஞ்சிட முடியுமா? அதுக்கு எத்தனை ஜென்மம்? ஒரு புத்தராய் பிறப்பதற்கு பல 100 புத்தர்கள் பிறப்படுத்தார்கள் படிச்சிருக்கேன். புத்தர் எதுக்கு நான் இதெல்லாம் சொல்றேன்னா, எல்லா பெருமக்களும் அதை தான் சிந்திச்சிருக்கான். லீவ் த மூவ்மெண்ட் அப்படின்னு ஒரு புத்தர். நம்மால் நேற்றை பற்றியே பேசிட்டு இருப்போம். பல பேரும் இறந்த காலத்தோடும் நீதி பேர் எதிர்காலத்தோடும் வாழ்கிறார்கள். நிகழ்காலத்தில் வாழ்பவனே உண்மையான மனிதன்றான். நிகழ்காலத்தில் நம்மை வாழ வைப்பது திருமூலன். அவருடைய பாடல்கள் எடுத்து படிக்கணும். ரொம்ப இன்னைக்கு அந்த யோகாவை பற்றி சொன்னேன். பிராணாயாம மூச்சு பயிற்சி, மூச்சை காற்றை பிடித்தல்ன்றார். மூச்சை உள்ள இழுத்து அதை கொஞ்ச நேரம் நிறுத்தி அதை வெளிவருது. இதுக்கு என்ன பண்ணிட்டான்? இன்னைக்கு உலகத்திலேயே குளோபலைசேஷன் ஆகி போச்சு. கார்பரேட் மாதிரி வச்சு ஒரு பெரிய ஏசி ரூமு, அதுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு நல்ல அமைதியா எல்லாம் ஸ்கிரீன் போட்டு இருட்டில் 4 ஊதுவத்தி எடுத்து வச்சு கண்ணை மூடிட்டுன்னு சொல்லி
அதுக்கு எத்தனை கோடி இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமான பிசினஸ் மெடிடேஷன், யோகா, ஞானம், சரியை, கிரியை இதெல்லாம் ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாரு நம்பாள். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், திருமூலரா அவர் ஏதோ ஒரு அதெல்லாம் எதுக்கு நமக்கு அப்படின்ட்டு நம்ம அதெல்லாம் நம் காலடியில் நீ நிக்கிற இடத்துலயே தங்க புதையல் இருக்கு. அதை எத்தனை பேர் பார்க்கறோம். நான் நிற்கிற இடத்துல கீழே இருக்கிற தங்க புதையல் தான் திருமூலர். அதெல்லாம் எடுத்து படிக்கணும். நீ 3000 படிக்கணும், 30 பாட்டு படி. அதுல 3 பாட்டோட நல்லா படி. அதுல ஒரு பாட்டோட வாழ் கான்சென்ட்ரேஷன் அப்படின்றான். தேவாரத்துல ஒரு வரி வருது, ஒன்றி இருந்து நினைவு. அதனால்தான் ஆண்டாள் சொன்னார், வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பழகம் புகத்தருவான் தீயில் தூசாக்கும் செப்பேலே ரம்பாபாய். எல்லாரும் அதான் சொல்றோம். கான்சென்ட்ரேஷன் இங்க வந்தா, இப்ப நான் பேசுற பேச்சு இங்க இருக்கும்போது என் பேச்ச கேட்பீங்க. மையங்கள் சரி, நம்ம வீட்டுக்கு எப்ப போவோம், ராத்திரி வீட்டுல என்ன ஆகும், டிஃபன் சாப்பிடுவோமா, நாளை காலையில் ஆபீஸ் என்ன ஆகும். அப்ப என்ன ஆகும், நீ இங்க இல்ல, உன் உடம்பு தான் இங்க இருக்கு, உன் மனசு இங்க இல்லை. அதுதான் சொல்றான், வாழ்வினால் பாடி மனதினால் சிந்திக்க. அந்த கான்சென்ட்ரேஷன் ஒன்று இருந்த இறைவன். அந்த எவ்வளவு பேர் சொல்லிட்டு போயிட்டான். இதை ஒரு பளபளப்பான அட்டை போட்டு ஒரு இங்கிலீஷ் பெரிய ஆற்றல் யாரையும் தவறு சொல்லலாம். அந்தந்த ஊருக்கா எங்க பெரிய மனிதர்கள். ஆனால் நீங்க உலகம் முழுவதும் தேடலாம், எங்க வேணாலும் தேடலாம். இன்னும் ஒரு பெரியாரையும், இன்னும் ஒரு ராஜாஜி, இன்னும் ஒரு காமராஜரையும், அண்ணா ஒரு மாபெரும் தமிழ் கணவன் வந்து தமிழ் திசை போட்டிருக்கு. உண்மையிலே பெருமைக்கு சொல்ல, அண்ணா மாதிரி ஒரு இந்த சமூகத்தை, தமிழை, இந்த மண்ணை காதலித்த மகத்தான தலைவர்கள்லாம் ரொம்ப கஷ்டம். நம்ம என்ன சுருக்கிக்கிறோம் உங்களே. அண்ணா அவர் ஒரு திராவிடத்தின் அடையாளம், ராஜாஜினா அவர் ஒரு அடையாளம். அப்படி இல்லை, ராஜாஜி மாதிரி தமிழ் மனித ஒழுக்கமும் பொது ஒழுக்கமும் வாழ்ந்த தலைவனே கிடையாது. ஓசூர்ல சேலத்துக்கு குதிரை வண்டி வந்ததெல்லாம் கணக்கு வச்சிருக்காரு. அவனும் குதிரையே ஓட்டின்னு போயிருக்கான். இப்ப ராஜாஜி மாதிரி ஒரு டிசிப்ளின் லீடர் பெரியார் மாதிரி பார்க்க முடியுமா? எல்லாத்தையும் கணக்கு வச்சிருக்காரு. இந்த ஊர்ல அப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க. இந்த ஊர்ல தான் என்ன எத்தனை ஆழ்வார்கள், எத்தனை நாயன்மார்கள். அப்புறம் மாதிரி ஒரு உழவார பணியில ஃபீல்டு ஒர்க், அப்புறம் மாதிரி ஒரு சிந்தித்த அந்த தமிழுக்கு பக்தி இலக்கியம் சொல்ல முடியாது. 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டு வரை இந்த ரெனிவேஷன்ஸ் ஆஃப் பக்தி மூவ்மெண்ட், பக்தியினுடைய மறுமலர்ச்சி காலம் தான். இங்க அதெல்லாம் ஒதுக்கிட முடியுமா? நம்ம தமிழை அடுத்த கட்டத்துக்கு அது கடத்தி இருக்கிறதுங்கிறான் வரலாற்று ஆய்வார்கள்லாம். நாயன்மார்களும் ஆழ்வார்களும் இல்லாவிட்டால் தமிழ் இந்த அளவுக்கு இன்றைக்கு செழுமைப்பட்டிருக்காதுன்றோம். அந்த பக்தின்னு ஒரு கண்ணோட்டத்தோட நம்ம பண்ணிடுறோம். பெரியாரா அவர் கருப்பு சட்டை, பார்ப்பன எதிர்ப்பு, கடவுள் மறுப்பு, அது மட்டும் அவர் சொல்லுவாங்க. பெண் ஏன் இடுமையானாலும் ஒரு புத்தகம் பெரியார் எழுதியிருக்காரு. அது எத்தனை பேருக்கு நீங்க படிச்சிருக்கணும்னு தெரியல. சமூகத்தில் இருக்கிற எல்லா நல்லதும் இருக்கணும், எல்லாருக்கும் நல்லது இருக்கு. நம்ம அப்படி இல்லை. ட்ரெயின்ல S4, S6, S7 ஒரு கம்பார்ட்மெண்டா நம்மள ப்ரீ ஆக்குபைடு மைண்டா வச்சுக்கிறோம். அப்படி இல்லை. இதயத்தை திறந்து விடு, மனதை திறந்து விடு, சகலரையும் நேசி. ஈகோவை கில் பண்ணுனா ஈகோவை தான் கில் பண்றான். அந்த ஆணவத்தை ஒழிப்பதற்கும், நம்மை நாம் தெரிந்து கொள்வதற்கும், சக மனிதர்களிடத்தில் அன்பை நேசிப்பதற்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கணும். லைஃப்ல எதோ வந்தோம் போனோம் சொல்றாரு. 84 வந்தேன், எல்லா நடிகரும் நடிக்கிறாங்க, போறாங்க, வராங்க, ரூம்ல எல்லாம் படிச்சேன் சொல்லிட்டே இருக்காரு. செம்மீன் மலையாளத்துல, கேரளால இருக்கு, வங்கதேசம். அவங்கெல்லாம் மலையாளத்துல மோகன்லாலை விட, மம்முட்டியை விட அங்க இருக்கிற வைக்கம் புகழன் வச்சு அப்படி ஒரு கோபாலகிருஷ்ணன் சூப்பர் ஸ்டாரா இன்னைக்கு அந்த உலகம் கருதுது. அதே மாதிரி வங்கத்துல சத்யஜித்ரே எல்லாம் நேசித்து படித்து 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 அதுல இருந்து வந்திருக்காங்க. அவங்க இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளவு புத்தகம் இருக்கு. உள்ள போனா இது ஒரு வருஷத்துல ஒரு 20 நாள் 5 நாள் நடக்குது. ஏதோ போறாங்க, வாரம் 2 புத்தகத்தை பாக்குறோம், சுற்றுலா மாதிரி வந்துட்டு போறோம். எல்லாம் வேணும் தான். எவ்வளவு நாள் செல்லிலே இருப்பேன், எவ்வளவு நாள் செல்ல பார்ப்பேன், எவ்வளவு நாள் ஃபார்வர்டு மெசேஜ் அடிப்பேன், எவ்வளவு டிவி பார்ப்பேன், எவ்வளவு வாட்ஸ்அப்பை பார்ப்பேன். மண்டை காஞ்சிடாது உனக்கு. தாய் உன் தலையை தொட்டு ஆசிரியக்கிறவன் என்னதான் பேச இதுல படித்தாலும் ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சா உன் தாய் மேல ஒரு வைக்கிற உணர்வு மாதிரி ஸ்பரிசம் மாதிரி. புத்தகத்தை வாசிப்பதும், நேசிப்பதும், படிப்பதும், படித்ததில் பிடித்ததும், அதை சிந்திப்பதும், அதை செயல்படுத்துவதும் என்பது ஒரு கலை. அர்த்தம் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அந்த அன்பை, அந்த மானுடத்தை அதைதான் போதிக்குது. எவ்வளவு இருக்கு. சாமி எங்கேயுமே இல்லைங்கிறான். நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன், பணத்தை மும்முத வேடம் முறித்தவன், நினைத்தவர் மனம் கோயிலாக கொண்டவன், அனைத்தும் வேடமா மம்பால கூத்தனை துணை தேவை போய் மறந்தனை
திருமாலாக இருந்தாலும் சரி, எவ்வளவு எவ்வளவு கொட்டி தீர்த்திருக்காங்க அவங்க. எல்லாத்துலயும் ஒன்னே ஒண்ணு அன்பு, அந்த கருணை. ஏன் கலைஞர் கடைசியில் ராமானுஜர் எழுதினார், பராசக்தி எழுதினார், மனோகரா எழுதினார், எவ்வளவு பாஜமொழி, பண்டாரகவன்னியன், பொன்னர் சங்கர், தென்பாண்டி சிங்கம், எவ்வளவோ எழுதினார். ஏன் கடைசியில சமயத்து மதத்தில் புரட்சி செய்த மகான் கலைஞர் எழுதினார். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணை நேசித்த மகத்தான தலைவன் ராமானுஜர். இதயத்தில் ஈரமுள்ள தலைவன். இதயத்தில் ஈரம் சொல்றது, அறிவை விட இதயத்துல ஈரம் வேணும். நீ 10 புக்கு படிச்சிருக்கன்றதுல உட்கார்ந்து இருக்கிறத விட 10 பேருக்கு தோசை வாங்கி கொடுத்தா அவன் பசியாரு. அதனாலதான் வடலூர்ல ஆரம்பிச்சார். நெருப்பை நெருப்பால் அணைத்தவர்னு வள்ளலாருக்கு ஒரு பேர் உண்டு. அதை விட நெருப்பை நெருப்பால் அணைக்க முடியும். பசி என்கிற, வறுமை என்கிற அந்த கொடிய வயிற்று நெருப்பை தர்ம சத்திய தர்மசாலை என்கிற அடுத்த நெருப்பால் அணைத்தவர் வள்ளலார். அதனாலதான் வள்ளலார் இன்னைக்கு என்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் எத்தனை பேரை வைக்கிறோம், ரோல் மாடலா வச்சிருக்கோம். சினிமா வரும், நட்சத்திரங்கள் வருவார்கள், எல்லாரும் வருவார்கள். இன்னைக்கு நான் திருப்பி வரேன், புரட்சி கலைஞர் ஒரு 153 நடிச்சிருக்கிற 53 படம், அதுக்காக வந்த கூட்டமா? அவர் அரசியல் தலைவர்களுக்காக வந்த கூட்டமா? அவர் அரசியலிருந்து 10 வருஷம் ஆயிடுச்சு, சினிமா 5 வருஷம் ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லாம 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு இவ்வளவு மனித தலைகள் என்ன? அந்த பசித்த வேருக்கு சோறு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத சோறு. அவர் சாப்பாடு போட்ட காலத்துல 30 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பாடு போட்டார். அப்ப தேமுதிக ஆரம்பிப்போம், கட்சி ஆரம்பிப்போம், இந்த இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா ஓட்டா கண்ணுட்டாங்கன்னு நினைச்சார் அவரு. அந்த ஆர்க்கு முடிமின் அவரிவர் அண்ணன் பார்த்திருந்த உண்மின் பழம்பொருள் போற்றமின் வேட்கை உடையீர் விரைந்து உண்ணாதீர்கள். அதையெல்லாம் பார்த்தார் அவர். எம்ஜிஆர் செஞ்சார், அதுக்கப்புறம் அவர் செஞ்சார். அதனால்தான் இவ்வளவு கூட்டம். இதெல்லாம் கும்பல் என்பது கூடி கலைவது, கூட்டம் என்பது கூட நிலைப்பதுனார் வளமுருகன். கும்பல் வந்துடும், பார்த்துட்டு அப்படியே போகும், அது கலைந்து போகிற மேகங்கள், பாசிங் கிளவுட்ஸ். கூட்டம் என்பது ஒரு கொள்கைக்காக, ஒரு பிடிப்புக்காக, மனித நேயத்திற்காக, அந்த மனிதன் மீது கொண்ட மாசற்ற பற்றுக்காக, அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்காக வருகிற கூட்டம். அப்படி தர்மம் செய்கின்றார் திருமூலர். திருவள்ளுவர் அதான் சொல்றார், ஆழ்வார்கள் அதான் சொல்றாங்க, நாயன்மார்களும் அதுதான் சொல்றாங்க, பெரிய அரசியல் தலைவர்களும் அப்படியே செஞ்சாங்க. 1904 திருப்பி காமராஜரை பேசுறா, என்ற இளைஞர்கள் தெரிந்து கொள்ளணும். 1954 63 வரைக்கும் 9 வருஷம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், 9 ஆண்டுகள் இந்திய விடுதலைக்காக சிறையில் இருந்தவர். அவர் என்ன 4 வேஷ்டி 4 ஜிப்பா, அவரை தான் இன்னைக்கு பேசுறோம். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சம்பாதித்தவங்க காலம் தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கு. அது யாரையும் நினைவு வச்சுக்காது. காலத்தை வென்றவன் தான் காலம் நினைவு வச்சுக்கும். காலத்தை வென்றவர்கள் இவர்கள். இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். புத்தகத்துறை வாங்கிட்டோம், 2 புத்தகம் வாங்குங்க. பதிப்பாளர்களும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு ஹோட்டலுக்கு எவ்வளோ செலவழிக்கிறோம், ஒரு வெளியூர் போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், எவ்வளோ சாப்பிட்றோம், சினிமா பார்க்குறோம். அதெல்லாம் ரைட். அந்த 3 மணி நேரம் சினிமா வீட்டில் அடுத்த நாள் நடைபெறும். ஒரு புத்தகத்தை வாங்கி வச்சுட்டா அதுக்கு உங்களுக்கு நிலையான சொத்து. புத்தகத்தை வாங்குங்கள். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த செயலாளர் முருகனுக்கும் அண்ணன் சேது சொக்கலிங்கம் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.